அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருநாள் கழிச்சு நம்ம எங்கேயாச்சும் வெளில போயிட்டு வரலாம் அப்படின்னு அம்மா வந்து சொல்லியிருந்தாங்க. சரி கும்போணம் போயிட்டு அப்படியே மகாமகக்குள்ளெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு தான் நம்ம வந்து கிளம்பியிருந்தோம். பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து பஸ்ஸில் தான் வந்து போயிருந்தோம். பஸ்ஸில் போயிட்டு நம்ம கும்பகோணத்தில் இறங்கிக்கலாம் அப்படின்ட்டு வந்து பஸ்ஸில் தான் போய் கும்பகோணம் போயிருந்தோம். கும்பகோணம் பஸ் ஸ்டாண்டில் வந்து இறங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம டைமண்டுக்கு வந்து போகிறதுக்காக வந்து மினி பஸ்லாம் போகலாம். அந்த சைடு போயிட்டு அங்கே ஏறலாம் அப்படின்ட்டு நம்ம அந்த சைடு தான் போய் நடந்து போயிட்டு இருந்தோம். கும்பகோணத்தில் பார்த்திங்கன்னா ரொம்பவே கூட்டமாக இருந்துச்சு. ஸ்கூல் லீவ் டைம் அப்படிங்கிறனால ரொம்பவே நல்லா கூட்டமாக இருந்துச்சு. ஜேஜேன்னு இருந்துச்சு, பார்க்கவே நல்லா இருந்துச்சு. அதுவும் பார்த்தாமல் ஸ்கூல் லீவ்லாம் முடிஞ்சு எல்லோரும் திரும்பி ஊருக்கெல்லாம் போகிறாங்க போல இருக்குது. நல்லா கூட்டமாக இருந்துச்சு கும்பகோணம். மினி பஸ் ஏற போகிற அந்த இடத்துல பார்த்திங்கன்னா வந்து விதைலாம் போட்டு விற்றுட்டு இருந்தாங்க. அங்கே பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொல்லையில் விதை போட்டு கொஞ்சம் செடியெலாம் முளைக்க வைப்போம் அப்படிங்கிறதுக்காக அங்கே நின்று பார்த்திங்கன்னா அம்மா வந்து சில விதைலாம் வாங்கினாங்க. என்னென்ன விதை வாங்கினாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா 3 விதை தான் வாங்கினாங்க. ஃபஸ்ட்டு வெண்டைக்காய் விதை வந்து வாங்கினாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவரைக்காய் விதை வந்து வாங்கினாங்க. லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து கத்திரிக்காய் விதை வந்து வாங்கினாங்க. இது எல்லாமே செடி ரிலேட்டடாக தான் வாங்கினாங்க. 10 ரூபாய்க்கு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா விதை வந்து போட சொல்லியிருந்தோம். அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களும் போட்டிருந்தாங்க. இங்கே நிறையாவே விதைலாம் இருந்துச்சு. ஆனால் எனக்கு என்னென்ன விதைலாம் அவ்வளோக்கா தெரியாது. நான் வீடியோவில் காட்டுறேன், நான் கண்டிப்பாக எல்லாம் பார்த்துக்கோங்க. ஃபைனலாக பார்த்திங்கன்னா விதையை வாங்கிட்டு நம்ம அங்கேருந்து நடக்க ஆரம்பித்தாச்சு. நம்ம போனோன்னு பார்த்திங்கன்னா ஒரு மினி பஸ் வந்து ரெடியாகவே நின்றுச்சு. கூட்டம் இல்லாமல் தான் இருந்துச்சு. அதில் பார்த்திங்கன்னா நம்ம ஏறியாச்சு. ஆனால் அவங்க ஃபுல்லாக கூட்டம் வந்ததுக்கப்புறம் தான் அந்த பஸ்ஸை வந்து எடுத்தாங்க. நம்ம பார்த்திங்கன்னா டைமண்ட் தேட்டர் ஸ்டாப் தான் வந்து கேட்டிருந்தோம். ஏன்னா அங்கேன்னு இறங்கி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் ஜாமான் வாங்க வேண்டிய அவசியம் வந்து இருந்துச்சு. அதாவது நெய்யெலாம் நாங்கள் வந்து வாங்குவோம் கடையில் தான். அங்கே எங்கே வாங்குவோன்னு பார்த்திங்கன்னா மகேஸ்வரியில் தான் எப்போதுமே நாங்கள் வாங்குவோம். அங்கே போயிட்டு அம்மா வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் ஜாமான்லாம் வந்து வாங்கிக்கிட்டாங்க. இங்கே பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் நெய், எண்ணெய் எல்லாமே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேன்னு அப்படியே கொஞ்சமாக பொடி நிறையா பேசிக்கிட்டே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். நடந்து அப்படியே போகிறப்ப பார்த்திங்கன்னா அங்கே ஒரு பூங்கா இருந்துச்சு. மகாமகக்குளத்துக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா ஒரு பூங்கா இருக்கும். சரி நடந்ததில் கொஞ்சம் டயர்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பூங்காக்குள்ளே போய் கொஞ்சம் நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா கிட்ஸ் எல்லாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. நிறைய பேர் தொட்டிலாம் ஆடிட்டு இருந்தாங்க. ரொம்பவே கொஞ்சம் சேச்சின்னு இருந்துச்சு. நிறைய பேர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வயசு உள்ளவங்களாம் என்ன பண்ணாங்க, வாக்கிங்லாம் போயிட்டு இருந்தாங்க. நம்ம பார்த்திங்கன்னா இங்கேயே உட்காந்து கொஞ்சம் நேரம் சில் பண்ணி அப்படியே பேசிட்டு வெயில் கொஞ்சம் நல்லா அடங்கினதுக்கப்புறம் நம்ம மகாபாங்கா குளத்தை போய் சுற்றி பார்க்கலாம், அங்கே உள்ள கடையிலலாம் நம்ம வந்து வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு வந்து கிளம்பிட்டோம். மகாமகக்குளத்தை சுற்றி எவ்வளோ வந்து காய்கறி எல்லாம் போட்டிருக்காங்க, அதெல்லாம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். இந்த இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கீங்களா, இங்கே உள்ள ஷாப்லலாம் வாங்கி சாப்பிட்ருக்கீங்களா அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும் இங்கே உள்ள எல்லா கடையிலையும் வாங்கி சாப்பிட்றது.
நாங்கள் ஃபஸ்ட்டு என்ன வாங்கி சாப்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணால முருங்கல்ல பூரி வந்து போடுவாங்க. அது ரொம்பவே ஃபேமஸ்ஸு, உடம்புக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க சளிக்கு. எப்போ அங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா அதை நம்ம வந்து வாங்கி சாப்பிட்ருவோம். எங்கள் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். அது மேலே அந்த போட்டு கொடுக்குற பொடி ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும். அங்கே நின்று பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெஷ்ஷாகவே அந்த நேரத்துக்கு சுட்டு சுட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை வாங்கி நம்ம வந்து சாப்பிட ஆரம்பித்தாச்சு. நம்ம வந்து 2 செட்டு வாங்கியிருந்தோம். ஒரு செட்டில் பார்த்தீங்கன்னா 3 பூரி வந்து கொடுத்தாங்க. 2 செட்டு வாங்கி சாப்பிட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீட்டில் அம்மா வந்து பருத்தி பால் வந்து வாங்கி குடிச்சிட்டாங்க. குடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே மகாமகம் கோலத்துலேருந்து நம்ம கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.